அறிமுகமான நடிகை பிரவீணா. அவருக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த போது இருவருக்கும் இடையே பூத்த காதல் திருமணத்தில் முடிந்தது. ஆனால் அடுத்த சில வருடங்களில் நோயுற்று இறந்து விட்டார் பிரவீணா. ராஜா என செல்லமாக அழைக்கும் பிரவீணா அளித்த 6 எழுத்து பதித்த மோதிரம் எப்போதும் பாக்கியராஜ் விரலில் மின்னும். இடையில் அந்த மோதிரம் தொலைந்து போக அதே டிசைனில் மோதிரம் அளித்தவர் மனைவி பூர்ணிமா. பாக்கியராஜ் பூர்ணிமா தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள். மூத்த மகன் சாந்தனு தமிழ் மலையாள சினிமாக்களின் அங்கீகாரத்திற்கு உழைத்து கொண்டிருக்கிறார். பாரிஜாதம் படத்தில் அறிமுகமான மகள் சரண்யா தற்போது நகைகள் வடிவமைப்பில் கவனம் செலுத்துகிறார். பாக்கியராஜ் பூர்ணிமா திருமணத்தை கருமாரியம்மன் கோயிலில் நடத்தி வைத்தவர் எம்ஜிஆர். கூடவே இருந்து ஆசீர்வதித்தவர் சிவாஜி. 2 திலகங்களும் சேர்ந்து அபூர்வமாக நடத்திய திருமணம் இதுவாகத்தான் இருக்கும் என்கிறார்கள். தேனிலவு செல்லக்கூட நேரமில்லாமல் பரபரப்பாக இருந்தவர் வருடங்கள் கழித்து தன் குழந்தை மைத்துனரோடு பெரிய பட்டாளமாக சென்று தேனிலவு கொண்டாடியதை இன்றும் சிலாகித்து ரசிப்பார். தமிழகத்தின் மிகப்பெரிய தியேட்டர் மதுரை தங்கம். அங்கு 100 நாட்கள் ஓடிய படம் எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன். அதற்கு பிறகு 100 நாட்கள் ஓடிய படம் பாக்யராஜின் தூரல் நின்று போச்சு. ஆக்ரி ரஸ்தா, பாபா தி கிரேட், மிஸ்டர் பச்சாரா என 3 இந்தி படங்கள் இயக்கியுள்ளார். இவருடைய பல திரைக்கதைகளை இந்தி படங்களில் நடித்து ஸ்டார் அந்தஸ்து எட்டியவர் அனில் கபூர்.